சிவா அயலி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன காரணம்னே தெரில, சரியாக வியூஸ் போல். உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கபிலன் யாருக்கும் தெரியாமல் மாடியில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, என்ன இந்த ஊரில் தான் இருக்கியா இல்லை வேறு எங்கேயாவது இருக்கியா அப்படின்னு அந்த பார்சல் கிஃப்ட்டு கொடுத்தார்ல அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப அயலியும் சிவாவும் பேசிடுறாங்க. இவன் நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறான். முதல்ல கபிலனோட ஃபோன் வந்து யாருக்கு பேசுகிறாங்கிறத வந்து நீங்கள் வந்து அங்கே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு வந்து சிவாவை வந்து அயலி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டேன். அந்த லொக்கேஷன் வந்து இங்கே பக்கத்தில் உள்ள டீ கடை கிட்டக்க தான் ஏதோ காட்டுது, வா அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க பைக்கில் வந்து கிளம்பி சிவாவும் அயலி 2 பேரும் கிளம்பி அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாராவது நம்ம வந்து தெரிஞ்ச ஆள் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிவாவுக்கு வந்து கரெக்டாக அயலிக்கிட்ட வந்து சொல்லிடுறான், அந்த டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு அவன் தான் அப்படின்றப்ப, அவன் தான் என்கிட்ட கிஃப்ட்டு பாக்ஸை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறப்ப, சரி அவனை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, வேணாம் பொறுமையாக போய் பக்கத்தில் கிட்டக்க போய் வந்து பிடிக்கலாம், அவன் தப்பிச்சு ஓடிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து சிவா வந்து நம்மளை தான் வந்து பார்க்குறதுக்கு வரான். இப்போ தான் வந்து கபிலன் வேறு ஃபோன் பண்ணான், இதுக்கப்புறம் இருந்தால் இங்கே சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கொஞ்சம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அயலி, அவன் எனக்கு என்னமோ தெரில நம்மளை பார்த்துட்டான், வேகமாக ஓட போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, ஏய் நில்றா அப்படின்னு சொல்லி அயலி வந்து கூப்பிட்றாங்க. உடனே வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. சிவா விடாதீங்க அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேகமாக அயலியும் சிவா 2 பேரும் வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவன் போகிற வேகத்தை பார்த்தா நம்ம தடுக்க முடியாது, அப்படி என்ன செய்கிறதுன்னு பார்க்குறப்ப கரெக்டாக இங்கே தென்னை மட்டை இருந்துச்சு. தென்னை மட்டையை கீழே அயலி வந்து செம மாதம் அங்கேருந்து டக்குன்னு எடுத்து அவன் காலில் வந்து தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டோன்னே அவன் கீழே விழுந்தோடனே சிவா வந்து டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு எங்கடா தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குற, சொல்லு மரியாதையாக சொல்லு, எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். சார் விடுங்க சார், என்ன சார் உங்களுக்கு தெரியணும், நான் உங்களை வந்து பார்த்ததே கிடையாது. ஏன்டா 1 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கிஃப்ட் பாக்ஸை வந்து கொடுத்தேன், நான் என்ன அவ்வளோ மறந்து ஞாபகம் மறதின்னு நினச்சிக்கிட்டியா? மரியாதையாக வந்து சொல்லு யார் கொடுத்தான்னு, அந்த பாக்ஸில் நீ கொடுத்ததில் என்ன இருந்துச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு இப்போ தெரிய வேண்டியதெல்லாம் நீ யார் சொல்லி செஞ்ச அப்படிங்கிறத சொல்லலைன்னு வச்சுக்கேன், உன்னை வந்து பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே, வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொல்லிடுறேன், கபிலன் தான் வந்து இதை வந்து செய்ய சொன்னார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்டா கபிலன் சொன்னால் நீ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வியா? இது என்ன வந்து விளையாட்டு சமாச்சாரமா? சிவாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ என்ன பதில் சொல்லுவ? உன்னை யாருமே பிடிக்க முடியாது உங்கள் 2 பேரும் நினச்சிட்டு இருக்கியா? உங்கள் 2 பேர் வாழ்க்கையும் என்னத்துக்கு ஆகிறது? கொஞ்சமாவது யோசித்து எந்த ஒரு விஷயமும் செய்கிறது இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப உடனே காலில் விழுந்துட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இது மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான் பயந்துட்டு. சரி அவன் போனால் போகட்டும், நீங்கள் வண்டி எடுங்க சிவா, என்ன தைரியம் இருந்தால் இந்த மாதிரி வந்து போயிருப்பான். இதுக்கப்புறமா அவனெல்லாம் விட்டு வச்சா சரி கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தான் வந்து மூத்த மகன் அப்படிங்கிற விஷயம் வந்து கரெக்டாக இன்றைக்கி பூஜையில் வந்து எல்லா விஷயங்களும் வந்து அவங்களுக்கு எதிராக மாறிடுச்சு, சாமியே உங்களை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறனால அவன் இப்படி ஒரு விஷயத்த வந்து முன்கூட்டியே வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கு போல், அதனால தான் அவங்கள வந்து பழி தீர்க்கிறதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ கபிலனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கா? என்ன நான் கதையாக சொல்லிகிட்டு இருக்கேன், வண்டி எடுங்க, அவனை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் நீங்களே விட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வண்டியை எடுத்துகிட்டு வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே கபிலனுக்கு ஃபோன் பண்ணி இந்த பக்கம் கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்து அவர் வந்து பேசிடுறாங்க அவரோட ஆள். இங்கே பாருங்கள், ஏற்கனவே சிவாவும் அயலியும் வந்து என்னை துரத்தி பிடிச்சாங்க, நீங்கள் தான் செஞ்சீங்கிறத சொல்லிட்டேன், இப்போதைக்கு நான் அவங்ககிட்ட தப்பிச்சிருக்கேன், எனக்கு என்னமோ வந்து சரியாப்படலை, நீங்கள் முடிஞ்சளவு எங்கேயாவது போய் தப்பிச்சுக்கங்க, அவங்க இருக்கிற கோவத்தை பார்த்தா எனக்கு பதிலே சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறப்ப, வெய்யி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பெருசாக எதுவும் கண்டுக்கல, என்ன வந்து கேட்க முடியும் அவனால் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கரெக்டாக வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துட்டு அப்புறம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கபிலன்கிட்ட வந்து செல்வராணி அப்போ தான் வராங்க. வந்தோடனே அம்மாவுக்கு எக்காரணம் கொண்டு எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப, கபிலா நான் உனக்கு விஷயம் கேட்குறேன், என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு கேட்குறப்ப, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, இல்லைடா எனக்கு ஒரே சந்தேகமாகவே இருக்குது, ஏன்னா இன்றைக்கி பூஜையில் நீயும் ரித்திகாவும் வந்து பூஜை செஞ்சீங்க, அந்த சமயத்தில் நீங்கள் செய்கிறப்ப எதையுமே வந்து சாமி ஏற்றுக்கலை, ஆனால்
அயலியும் சிவா 2 பேரும் செஞ்ச உடனே எல்லா சாமி உட்பட எல்லாரும் இந்திராணி எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது எனக்கு என்னமோ வந்து தப்பாக தெரியுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அம்மாவுக்கு சரியாக தெரியுதே, சந்தேகம் வருதே அப்படின்னு சொல்லி கபிலன் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரிலாம் அது ஏதோ வந்து நம்ம 4-5 ட்ரிப்பு முயற்சி பண்ணோம், அப்போ வந்து சரியாகலை, அவன் கைப்பட்டுச்சு, அது ஏதோ வந்து அவனுக்கு லக்கில் வந்துருச்சுமா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறப்ப ஏன் கேட்குறேன்னா, உன்னோட அக்கா இந்திராணி மட்டும் அவளுமே வந்து என்கிட்ட நிறைய விஷயங்கள் மறைக்கிறா. ஒவ்வொரு தடவை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், சிவாவையும் சரி, அயலியும் சரி, ஒரு இடத்துல கூட வந்து விட்டு குடுக்கல. ரித்திகாவையும் என்ன எல்லாரையும் தான் வந்து கேள்வி கேட்குறா தவிர, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கே வந்து ஆதரவா இருக்கா. எ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றப்ப, "நீ கவலைப்படாத, நீ போம்மான்னு" சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் அயலி, சிவா செம மாஸா வராங்க.